வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம அதிகமாக புரதச்சத்து இருக்கக்கூடிய ஒரு காலை உணவு தான் பார்க்க போகிறோம். இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு கப் அளவுக்கு கருப்புளுந்து, ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, பச்சை பயிறு, கவுனி அரிசி, சிறுபருப்பெல்லாம் நீங்கள் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நைட்டே தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5லேருந்து 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காத்தால இந்த பருப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கோங்க. தேங்காவை பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலையும் தாளிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா, சோம்பு, பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா அரைக்கணும். இதை எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றியும் நீங்கள் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக அரைக்கணும். இந்த தேங்காய் பல் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இதை எடுத்து அப்படியே இந்த மாவில் கொட்டிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் நிறைய காய்கறிகள் ஆட் பண்ணலாம். சுரக்காய் இருந்தால் மெயினாக ஆட் பண்ணிக்கலாம். கனமான ஒரு கடாய் எடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அடை மாவை அப்படியே தட்டிக்கோங்க. மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கிட்டத்தட்ட 2 சைடும் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெறுமனையே சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்.